நெல்லை அருகே அதிகாலை நேரத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் இருசக்கர வாகனங்களில் சென்ற 6க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்குள்ள பெட்ரோல் பங்க் மற்றும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகளின் சங்க தலைவர் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் வியாபாரிகளின் கடைகள் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய். தமிழக அரசு நடவடிக்கை எடு. அதிகாலை அளவில் 1 மணி அளவில் தொடர்ச்சியாக இட்டமலி ரோடு பகுதியில் உள்ள பல கடைகளில் பூட்டியிருந்த கடைகளில் வெளியுள்ள அத்தனை பொருட்களையும் ஒரு 9 நபர்களுக்கு மேலாக அடித்து உடைத்திருக்கிறார்கள். அதுபோக கையில் அருவா மற்றும் அபாயகரமான கொலை மிரட்டல் விடக்கூடிய ஆயுதங்களையும் கொண்டு ஒவ்வொரு வாகனத்தையும் அருவாளால் கண்ணாடி மற்றும் அதனுடைய வாகனத்துடைய முற்றிலுமாக வெட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கில் சென்று அங்கே இருக்கக்கூடிய காவலாளியும் மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய பங்கில் பல இடங்களில் அருவாளால் வெட்டி அந்த வியாபாரிகளை மிரட்டி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற நபர்கள் உயிருக்கு பயந்து ஓடி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது திசையில் உள்ள அனைத்து வியாபாரிகளுக்கும் எடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை, எங்களுடைய அமைதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இங்கு காவல் நிலையத்தில் போதுமான காவல் அதிகாரிகள் இல்லை. அதிகாரியுடைய கட்டுப்பாடு என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை பெரிய ஊருக்கு கிட்டத்தட்ட 1300 கடைகள் இருக்கிறது. இங்கு முழுமையாக காவல் நிலையத்தில் அத்தனை இடங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம்.